வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா சிங்குலர் ப்ளூரல் பற்றி தான் பார்க்க போகிறோம். 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 59 இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், a naming word which is used for one person or thing is called singular. ஒரு வேர்டு ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ குறிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது சிங்குலர். a naming word which is used for one person, ஒரு வேர்டு ஒரு பர்சனுக்கோ ஒரு திங்குக்கோ யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிங்குலர். அடுத்து பாருங்க, a naming word which denotes more than one person or thing, more than one person or thing is called plural. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறித்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறித்தால் அதுக்கு பேர் தான் என்னது ப்ளூரல். என்னது ப்ளூரல். உதாரணத்துக்கு பாருங்க, சிங்குலருக்கு பேட், ஒரே ஒரு பேட் தான் இருக்கு, அதனால இது என்னன்னு சொல்றோம் சிங்குலர். இங்க பாருங்க, இங்க 3 பேட் இருக்கு. எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 பேட்ஸ். அப்போ என்ன பண்ணோம், இதை வந்து ப்ளூரல், இதுக்கு என்ன பேட்ஸ், ஒரு ஜஸ்ட் நம்ம என்ன ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ சிங்குலரை ப்ளூரலா மாத்தணும், ப்ளூரலை சிங்குலரா மாத்தணும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இப்போ சிங்குலர்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி ப்ளூரலா மாத்தணும்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ் ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், பொதுவா நிறைய வார்த்தைகளுக்கு எஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனா சில இடத்துல எஸ் மட்டும் போடக்கூடாது, அதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அப்போ எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம மாற்றணும், எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம இஎஸ் போடணும், ஐஇஎஸ் போடணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே பாருங்க, சிம்பிளி ஆட் எஸ். சரிங்களா, சிம்பிளி ஆட் எஸ். கப் இந்த கப்ஸ், பால் வந்த பால்ஸ். இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சிங்குலர் வேர்டை ப்ளூரலாக மாத்திரக்கு நம்ம பயன்படுத்துறது எஸ். ஆனால் இங்கே ஆட் இஎஸ், இஎஸ்ன்றது சிங்குலரில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையோட இஎஸ் ஆட் பண்ணணும் ப்ளூரலாக மாற்றும் போது. எந்த மாதிரி இடத்துல இஎஸ் போடணும்னா சிஹெச் எஸ்ஹெச், சிஹெச் எஸ்ஹெச், எஸ் எஸ்எஸ் அண்ட் எக்ஸ். அதாவது எண்டிங் வித், அதாவது ஒரு வேர்டு இருக்கு, வேர்டில் எண்டில் வந்து சிஹெச்ஓ எஸ்ஹெச்ஓ எஸ் எஸ்எஸ் எக்ஸ், மொத்தம் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச் எஸ்ஹெச் எஸ் எஸ்எஸ் அண்ட் எக்ஸ். இந்த 5 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சிங்குலரா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட இஎஸ் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும். இங்க பாருங்க சிஹெச்னு இருக்கு, அப்போ இதோட இஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க பஸ், எஸ்ன்னு முடியுது, அப்போ இஎஸ் ஆட் பண்றோம். பிரஷ் எஸ்ஹெச், அப்போ என்ன ஆட் பண்றோம், இஎஸ் ஆட் பண்றோம். கிளாஸ் எஸ்எஸ், அப்போ என்ன ஆட் பண்றோம், இஎஸ் ஆட் பண்றோம். எக்ஸ் பாக்ஸ், எக்ஸ் வந்துச்சு, என்ன பண்றோம் ப்ளூரலா மாத்தும் போது என்ன ஆட் பண்றோம், பாக்ஸஸ். சரிங்களா, இங்க பாருங்க டார்ச், இங்க 2 டார்ச் இருக்கு, மோர் தேன் 1 இருக்குனால ப்ளூரல் டார்ச்சஸ். பிரஷ் பிரஷஸ், பஸ் பஸ்ஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், பாக்ஸ் பாக்ஸஸ். அப்போ இதுல இருக்க சிங்குலரை நம்ம ப்ளூரலா மாத்தும் போது என்ன ஆட் பண்ணிருக்கோம், இஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். இஎஸ் பொதுவா நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். இங்க ஏன் இஎஸ் ஆட் பண்ணோம்னா எண்டில் சிஹெச் எஸ்ஹெச் எஸ் எஸ்எஸ் அண்ட் எக்ஸ் இருந்தா என்ன பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும். பாருங்க, அடுத்து சிம்பிளி ஆட் எஸ், எஸ் ஆட் பண்ணும். எங்கன்னா இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு கம்ஸ் பிஃபோர் ஒய். அதாவது ஒரு வேர்டு இருக்கு, அது ஒய்ன்னு முடியுது, அந்த ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு வந்துச்சுன்னா, சரிங்களா, ஒரு வேர்டு ஒய்ன்னு முடிகிற ஒரு வேர்டு இருக்கு, அந்த ஒய்க்கு பிஃபோர் லெட்டர் ஏஇஐஓயு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எஸ் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். இங்க பாருங்க ஒய்ன்னு முடிஞ்சிருக்கு, ஒய்க்கு பிஃபோர் லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, இ, ஏஇஐஓயு, இ வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். இங்க பாருங்க டாய், டாய் ஒய்ன்னு முடியுது, அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஓ, ஏஇஐஓயுல ஒரு எழுத்து, அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் வி ஆட் எஸ், டாய்ஸ். சரிங்களா, என்ன ஆட் பண்ணணும், எஸ்ன்னு ஆட் பண்ணணும். அடுத்து பாருங்க, சேஞ்ச் தி ஒய் into IES if any one of AEIOU does not come before Y. ஒய்க்கு முன்னாடி AEIOU வரலன்னு என்ன பண்ணணும், IES ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், IES ஆட் பண்ணணும். இங்க பாருங்க வெறும் ஒய்ன்னு வந்திருக்கு, இங்க ஒய் வந்திருக்கு, ஒய்க்கு முன்னாடி AEIOU இல்லை, அப்ப என்ன பண்ணணும், இந்த ஒய்யை அடிச்சுட்டு IES ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், IES. ஒய்யை வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும், IESன்ட்டு சேஞ்ச் பண்ணணும். பேபி, ஒய் பதில் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், ஒய்யை IESன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண. பேபி வந்து என்னவா மாறும், பேபிஸ். லேடி வந்து என்னவா மாறுது, லேடிஸ். ரொம்ப ஈஸி தான் சிங்குலர் ப்ளூரல். முதல்ல ஜென்ரலாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், எஸ்ன்னு ஆட் பண்ணுவோம். சில இடத்துல இஎஸ் ஆட் பண்ணுறோம். எங்கன்னா சிஹெச் எஸ்ஹெச் எஸ் எஸ்எஸ் எக்ஸ்
இந்த 5 முடிகிற எண்டு லெட்டரில் இந்த 5 வார்த்தைகள் வந்துச்சுன்னா நான் என்ன ஆட் பண்ணுறோம், இஎஸ் ஆட் பண்ணுறோம். சில இடங்கள்ல ஒய்னு முடிஞ்சு ஒய்க்கு பிஃபோர் லெட்டர் ஏஇஐஓயுவாக இருந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணணும். சில இதில் வேர்டில் ஒய்னு முடிஞ்சு ஆனால் ஏஇஐஓயு வரலன்னா என்ன பண்ணணும், ஐஇஎஸ் ஆட்டணும். ஒய்க்கு பதில் என்ன பண்ணணும், ஐஇஎஸ்ன்னு ஒய்யை ஐஇஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் சிங்குலர் ப்ளூரலுக்கு இருக்கக்கூடிய இந்த படத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். சரிங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சிங்குலர் ப்ளூரல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், டிக் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஃப்ளை ஒய்ன்னு முடிஞ்சிருக்கு, ஏஇஐஓய் வரல, அப்போ ஒய் என்னவா சேஞ்ச் ஆகிடும், ஐஇஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், பெஞ்ச் சிஹெச்னு வந்துருக்கு, அப்போ என்ன இஎஸ் ஆட் பண்ணணும். பெஞ்சஸ். டாக் எதுவுமே இல்லை, ஜென்ரல் தான், அப்போ எஸ் ஆட் பண்ணுறோம். புஷ் எஸ்ஹெச் வந்துருக்கு, அப்போ இஎஸ் ஆட் பண்ணணும். புஷஸ். பாய் இது ஜென்ரல் தான், பாய்ஸ். ஃபாக்ஸ் எக்ஸ் வந்தால் என்ன ஆகணும்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஃபாக்ஸஸ். இங்கே பாருங்கள், ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்மாக ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்னது, கேட். கேட்டுன்னா என்ன வரும், சிஏடிஎஸ், கேட்ஸ். வாட்ச்னா சிஹெச்னு முடிஞ்சுன்னா என்ன ஆட் பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும். வாட்சஸ். அடுத்து பாருங்கள், எஸ்ஹெச்னு வந்துச்சுன்னா என்ன, இஎஸ் ஆட் பண்ணணும். எஸ்ஹெச்னு முடியுது, அப்போ என்ன ஆட் பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும். டிஷ்ஷஸ். டிஷ் என்னவா வரும், டிஷ்ஷஸாக வரும். இங்கே பாருங்கள், ஒய் இருக்குது, அப்போ ஒய்க்கு பக்கத்தில் ஏஇஐஓய் இல்லை, பிஃபோர் லெட்டர் ஏஇஐஓ இல்லைன்னா என்னவாகும், ஒய் வந்து ஐஇஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்போது சிஹெச்இ ஆர்ஐஇஎஸ், செரிஸ். அவ்வளோதான், சிங்குலர் ப்ளூரல் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.